Hello students, welcome. இன்னைக்கு நம்ம first classல பார்க்க போறது Indus Valley Civilization. So one of the oldest civilization அப்படின்னு சொல்றாங்க. That is நாகரிகம் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் காலம் எது அப்படின்னா Indus Valley Civilization தான். சிந்து சமவெளி நாகரிகம். சரியா? So இதோட பீரியட் பாத்தீங்கன்னா 2500 to 1750 BC, that is Jesus பிறக்கிறதுக்கு 1750, that is 2500 இயர்ஸ்ல இருந்து 1500 இயர்ஸ் வரைக்கும் அந்த பீரியட் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். தட் இஸ் அந்த பீரியட்ல தான் மக்கள் வந்து சிவிலைஸ்டா வாழ ஆரம்பிச்சாங்க, நாகரிகமா வாழ ஆரம்பிச்சாங்க. சரியா? ஓகே, இந்த நாகரிகம் எங்க இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலாங் இண்டஸ் ரிவர், தட் இஸ் சிந்து ரிவர் பக்கத்துல தான் இந்த சிவிலைசேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சிவிலைசேஷனை சால்கோலித்திக் அப்படின்னு சொல்லுவோம். சால்கோலித்திக்னா என்னன்னா காப்பர் அண்ட் பிரான்ஸ் என்ற பொருட்கள் வந்து தெரிஞ்ச மக்களா இருந்தாங்க, காப்பர் அண்ட் பிரான்ஸ். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஜியோகிராபிக்கல் எக்ஸ்டென்ட், தட் இஸ் இதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இப்படி ஒரு பக்கத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட நார்த்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்டா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜம்முல இருக்கிற மண்டான்ற ஒரு ரீஜன் வந்து அதோட நார்த் பகுதியா இருந்தது, அதோட நார்தர்ன் பார்டரா இருந்தது. சவுத்ல பாத்தீங்கன்னா தைமாபாத் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற சதர்ன் பார்டர்ல இருக்கிற அதோட சதர்ன் பார்டரா இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் சைட்ல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், தைமாபாத் வந்து மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா ஆலம்கீர்பூர். ஓகே, வெஸ்டர்ன் சைட்ல பாகிஸ்தான் ஈராக் பார்டர்ல இருக்கிற சுட்ககெந்தோர். சோ இந்த ஜியோகிராபிக்கல் எக்ஸ்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜியோகிராபிக்கல் எக்ஸ்டென்ட். உங்களுக்கு இது எல்லாமே மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான சைட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரப்பால வந்து ஹரப்பா எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப், பாகிஸ்தான்ல ஹரப்பா இருந்துச்சு. ஸோ அந்த ஹரப்பா ரீஜன்ல என்ன அதிகமா காணப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரானரிஸ்னா நம்ம ப்ரொவிஷன் எல்லாம் தேவைப்படுது இல்லையா, அந்த ப்ரொவிஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்தை தான் கிரானரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பெல்ஸ், கிரானரிஸ்லாம் எங்க இருந்துச்சு? ஹரப்பால இருந்துச்சு. அடுத்தது மோகஞ்சதாரோ வந்து சிந்து பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு இடத்தை தான் மோகஞ்சதாரோ அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருக்கிற இடம். அதுக்கப்புறம் அங்க என்ன இருக்கு? கிரேட் பாத் அண்ட் பிரான்ஸ் டான்சர். கிரேட் பாத் அப்படின்னா அந்த காலத்துல மக்கள் வந்துட்டு ஒரு காமனான குளிக்கிற இடம் இருந்துச்சு, அது ஸ்விம்மிங் பூல் மாதிரி. ஓகேவா? சோ அது வந்து கிரேட் பாத் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இல்லாம பிரான்ஸ் டான்சிங் டால். ஓகேவா? பிரான்ஸ்ல செய்யப்பட்ட ஒரு டான்ஸ் பண்ற மாதிரி ஒரு டால். ஓகேவா? இந்த டான்சிங் டால் வந்துட்டு மோகஞ்சதாரோல காணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் டோலாவிரா குஜராத்ல இருக்கு. வாட்டர் டேங்க்ஸ் அங்க வந்து நிறைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட வாட்டர் டேங்க்ஸ் இருந்துச்சு. லோக்கல் வந்து குஜராத்ல டாக்யார்ட்ஸ் அண்ட் ஃபயர் ஆல்டார்ஸ்னா அந்த காலத்துல வந்து ஃபயர் எல்லாம் வந்து வர்ஷிப் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த லோக்கல்ல காணப்பட்டுச்சு. காலிபங்கா, ராஜஸ்தான், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த ரீஜன்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க மெமரைஸ் பண்ணணும். பிளவுட் ஃபீல்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த காலிபங்கான் என்ற ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு பகுதியில இதெல்லாம் காணப்பட்டுச்சு. அப்புறம் வந்து ராக்கி கிரகி பாத்தீங்கன்னா இந்தியாவோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட லார்ஜஸ்ட் சைட் எது அப்படின்னா ராக்கி கிரகி. இது வந்து ஹரியானால இருக்கு. அடுத்தது சுட்ககெந்தோர் பாகிஸ்தான்ல இருக்கு. இங்க வந்து ஃபாரின் ட்ரேட் சென்டரா இருந்துச்சு. தட் இஸ் இப்போ இந்த இடத்துல இருந்து ஆராய்ச்சி செஞ்சு கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் நம்மளுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா இவங்க வந்து ட்ரேடு கூட பண்ணியிருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் வந்து
ட்ரேட் கூட பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது. ஆலம்கீர்பூர் வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. அங்க வந்து காட்டன் அந்த காலத்தோட காட்டன் ரெமனன்ட்ஸ் தான் காணப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து தைமாபாத் எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கு. பிரான்ஸ் ஸ்கல்ப்டர், இப்பதான் பேசுறேன், நிறைய சிற்பங்கள் பிரான்ஸ்ல செஞ்சப்பட்டிருக்க சிற்பங்கள் நிறைய வந்துட்டு இந்த தைமாபாத்ல காணப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா டவுன் பிளானிங். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ரொம்ப ஒரு சிவிலைஸ்டான, ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு நாகரிகமா இருந்தது. ஸோ அந்த சிட்டி, அந்த டவுன் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரக்சர்டா, நீட்டா, கரெக்டா இருந்தது. எல்லாமே இருந்துச்சு, ஆர்கனைஸ்டா இருந்துச்சு. ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்துச்சு, சிட்டி மாதிரி இருந்துச்சு, நிறைய ஸ்ட்ரீட் இருந்துச்சு, வால்ஸ் வந்து விண்டோஸ் வச்சு வீட்லாம் கட்டுனாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப நாலேஜபிளான பீப்புளா இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி இருந்தாங்க. ஓகே, ஸோ அவங்களோட பில்டிங் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா கிரிட் பேட்டர்னா ஃபாலோ பண்ற மாதிரி பில்டிங் சிஸ்டம் இருந்துச்சு. தட் இஸ் ஒரு தெரு இன்னொரு தெரு கிராஸ் பண்ணும்போது அது 90 டிகிரில கட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ட்ரைனேஜ் பாத்தீங்கன்னா கவர்ட் ட்ரெயின்ஸ். ஓகேவா? அப்படியே வெளியில ஓப்பனா இல்லாம கவர்டா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பில்டிங் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பேக்டு பிரிக்ஸ். ஓகேவா? தட் இஸ் பேக் பண்ணி பிரிக்ஸ், செங்கல் இருக்கு இல்லையா, செங்கல் எல்லாமே இது என்ன சொல்றது, சன்ல அவுட் ஆஃப் சன்லைட் வந்து ரொம்ப நேரமா வந்து சன்ல வச்சு பிரிக்ஸை வந்து பேக் பண்ணாங்க. ஓகேவா? எந்த ஒரு மிஷினரி இல்லாம, ரொம்ப மிஷினரி ஆப்வியஸ்லி இருக்காது. ஸோ அந்த டைம்லயே வந்து அவங்க வந்து அந்த பிரிக்ஸ், அந்த செங்கல்லாம் வந்து பேக் பண்ணி அந்த செங்கலை வச்சு அவங்க வீட கட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:2:4. தட் இஸ் ஒரு செங்கல், 2 செங்கல், 4 செங்கல், அந்த மாதிரி வந்து ரேஷியோ வச்சு இருந்துச்சு. ஓகேவா? பேட்டர்ன் வைஸ்டு. அதுக்கப்புறமா வந்து பப்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ், நிறைய பப்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கிரானரிஸ், நான் சொன்னேன் இல்லையா, ப்ரொவிஷன் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் என்னது? கிரானரிஸ். அதுவும் இல்லாம வேற என்ன இருந்துச்சு? கிரேட் பாத் இருந்துச்சு. கிரேட் பாத் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, குளியலுக்காக ஒரு இடம். அதுக்கப்புறம் நிறைய அசம்பிளி ஹால்ஸ் தான் என்னது? மக்களுக்கு வந்துட்டு மக்கள் நல்லதுக்கும் சேருவாங்க, கெட்டதுக்கும் சேருவாங்க. அந்த மாதிரியான பெரிய பெரிய ஹால்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து எக்கானமி, அதோட பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் மோஸ்ட்லி சீன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. தட் இஸ் அக்ரிகல்ச்சர் தான் பண்ணாங்க. என்ன அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க? வீட், பார்லி, காட்டன், இதெல்லாம் வந்துட்டு அவங்க இது பண்ணி கல்டிவேட் பண்ணி அதுதான் அவங்க வந்து ட்ரேட் பண்ணாங்க. டொமெஸ்டிகேஷன் பாத்தீங்கன்னா நிறைய விலங்குகளை அவங்க வந்து டொமெஸ்டிகேட் பண்ணாங்க, வளர்த்தாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டல், ஷீப், கோட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு அவங்க வளர்த்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ எவிடன்ஸ் ஆஃப் ஹார்சஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். குதிரைகள் பத்தி எந்த ஒரு ஹிஸ்டரியும் அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு தெரிய வரல. ட்ரேட் பாத்தீங்கன்னா இன்லண்ட் அண்ட் ஃபாரின் ட்ரேட் ரெண்டுமே பண்ணாங்க. தட் இஸ் உள்ளேயும் மக்கள் வந்துட்டு பிசினஸ் பண்ணிக்கிட்டாங்க. தட் இஸ் அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்குள்ளேயே மக்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டாங்க. அது இல்லாம வெளியில ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட அவங்க ட்ரேட் பண்ணாங்க. இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் தெரிஞ்சது எந்த கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மெசோபொட்டாமியா. இந்த மெசோபொட்டாமியாவை மெலூஹா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டாங்க. மெசோபொட்டாமியாவோட பேர் வந்து அக்கார்டிங் டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்னது? மெலூஹா. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர், பிரான்ஸ் டூல்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணாங்க. எந்த டூல் அவங்க யூஸ் பண்ணல, எந்த மெட்டலை பத்தி அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அயனை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரியா? அடுத்தது வந்து வெயிட்ஸ். அவங்க வந்து தட் இஸ் நம்ம இப்போ கூட நம்ம வெயிங் பேலன்ஸ்லாம் வச்சு நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அவங்களும் வந்து வெயிங் சிஸ்டம் வச்சிருந்தாங்க. அந்த வெயிங் சிஸ்டம் பேசிக்கலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைனரி சிஸ்டம். தட் இஸ் 2, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 16, 32 அந்த மாதிரி தான் அவங்க வே பண்ணாங்க. தவிர அவங்களுக்கு அக்யூரேட்டா 2.5, 3.5 அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம மெஷர் பண்ற மாதிரியா கிடையாது. அவங்க என்ன 2 to the power, இதுதான் வந்து நம்ம பைனரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த பேசிஸ்ல தான் அவங்க மெஷர் பண்ணாங்க. ஓகே, அடுத்தது வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்.
ஓகே, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் வந்து எப்படி நம்மளுக்கு தெரியுது, அவங்களோட ஆர்ட் அவங்களோட கிராஃப்ட் பத்திலாம் நம்மளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீல்ஸ் அவங்களோட முத்திரைகளை பார்த்து தான் தெரியுது. அவங்களோட முத்திரைகள்ல வேற என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸோட ஃபிகர்ஸ் இருந்துச்சு, இன்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது வந்து எழுத்துக்கள்லாம் இருந்துச்சு அவங்களோட சீல்ஸ்ல. இந்த சீல்ஸை வச்சுதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வர்த்தகம் ட்ரேட்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நிறைய ஸ்கல்ப்சர்ஸ், ஓகேவா, நிறைய ஸ்கல்ப்சர்ஸ்லாம் அவங்க காலத்துல இருந்து நம்ம தோண்டி எடுத்து அவங்க காலத்தோட ஸ்கல்ப்சர்ஸ் பத்திலாம் படிச்சாங்க. எந்த மாதிரியான ஸ்கல்ப்சர்ஸ் இருந்தாங்கன்னா வடிவங்கள், ஓகே, எப்படிலாம் இருந்தாங்கன்னா டான்சிங் கேர்ள், பிரான்ஸ் மெட்டல்ல செஞ்சப்பட்ட டான்சிங் கேர்ள், அதுவும் இல்லாம ப்ரீஸ்ட் கிங் மாதிரி ஒரு சிற்பம்லாம் காணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரைஸ் கிங் வந்து லைம் ஸ்டோன் என்ற ஒரு ஸ்டோனால செஞ்சப்பட்ட ஒரு சிற்பம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம பீட்ஸ், பாட்ரிஸ், பேங்கிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரிசர்ச் பண்றப்போ இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்தது அப்படின்னு தெரிய வந்தது. பாட்ரினா என்னது, பானைகள் செய்யறதெல்லாம், பேங்கிள்ஸ் ஆர்னமெண்ட்ஸா யூஸ் பண்ணியிருக்காங்க. பாட்ரி ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருந்துச்சு, அந்த பிளாக் டிசைன் வச்ச பாட்ரி தான் அதிகமா இருந்தது. அடுத்தது வந்து அவங்களோட மதம், ரிலிஜன் பாத்தீங்கன்னா மதர் காடஸ் வர்ஷிப் பண்ணாங்க, தட் இஸ் தாயை வழங்கினாங்க அவங்க. அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு முத்திரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுபதி முத்திரை காணப்பட்டுச்சு. ஸோ அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, பசுபதி என்ற ஏர்லி ஃபார்ம் ஆஃப் லார்ட் சிவா வந்து அவங்க வர்ஷிப் பண்ணாங்க, அவங்க வழங்கினாங்க. அதுவும் இல்லாம ட்ரீ அண்ட் அனிமல்ஸ், தட் இஸ் விலங்குகளும் மரங்களையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வழங்கினாங்க. ஓகே, எந்த மரம் அப்படின்னா பீப்பிள் ட்ரீயும் ஹம்ட் புல், ஓகேவா, இந்த பீப்பிள் ட்ரீயையும் ஹம்ட் புல்லையும் அவங்க வழங்கினாங்க. அதுல இல்லாம நிறைய டெம்பிள்ஸ்லாம் எதுவுமே அவங்க காலத்துல கிடையாது, அவங்க வந்து எந்த ஐடல்ஸையும் வர்ஷிப் பண்ணல, ஓகேவா, கோவில்கள் இல்லை, சிலைகளும் இல்லை. ஓகே, அடுத்தது ஸ்கிரிப்ட் அண்ட் லாங்குவேஜ், ஓகேவா, அவங்களுக்கு ஒரு தனியான ஸ்கிரிப்ட் கிடையாது, பட் அவங்களோட ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட்னா ரைட்டிங் வேர்ட்ஸ் லெட்டர்ஸ்ல ஒன்றும் இல்லாம வெறும் ஊர்வங்களை வச்சு ஒரு கதை மாதிரி எழுதுறது தான் பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட், ஓகேவா. அது எப்படி எழுதுனாங்கன்னா ரைட்ல இருந்து லெஃப்ட் வர மாதிரி எழுதுனாங்க. ஸோ அவங்களோட இந்த பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட் வந்து ஸ்டில் அன்டீசிஃபர்ட், தட் இஸ் அதை யாருமே டிரான்ஸ்லேட் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இனிமேலும் அது அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட இந்த பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட்ல வந்து எத்தனை சிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அரௌண்ட் 400 to 600 சிம்பிள்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. ஸோ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எப்படி டிக்ளைன் ஆச்சு, எப்படி வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்ஸ், earthquakes and drought, நிறைய வந்து வெள்ளம் வந்து, earthquake வந்து, நிறைய வந்து droughts, தட் இஸ் மழையே பெய்யாம காஞ்சி போயிடும் இல்லையா, அந்த மாதிரிலாம் அது அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா ஓவர் யூஸ் ஆஃப் லேண்ட், தட் இஸ் அடிக்கடி நிறைய அக்ரிகல்ச்சருக்காக நம்ம ப்ளவ் பண்ணி தோண்டி அந்த லேண்டுவே ஓவரா யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த லேண்ட் வந்து ஒரு வேஸ்டான லேண்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி வேஸ்டான லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த விட்டு மற்ற இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். இல்லைன்னா ட்ரேடு வந்துட்டு வர்த்தகம்லாம் குறைஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் ஆரியர்களோட படையெடுப்புனால அது வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம். இல்லைன்னா டிசீஸ் ஆர் எபிடெமிக், ஏதாவது ஒரு நோய் வந்து ரொம்ப கடுமையான நோய் வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரீசன்ஸ் ஃபார் த டிக்ளைன் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சரியா. ஸோ இது வந்து ஒரு சின்ன உங்களுக்காக ஈஸியா ரிவைஸ் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்க சில டிஎன்பிஎஸ்சி ஃபேக்ட் பேஸ்ட் ஆன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் சைட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா. இந்த இயர் 1921 தயாராம் சாஹ்னி இவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. மோகன்ஜதாரோ வந்து வாஸ் டிஸ்கவர்ட் பை ஆர்டி பானர்ஜி. அதுக்கப்புறமா ஒன்லி இந்தியன் சைன் போர்டு எங்க ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா
டோலாவீரால ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. லார்ஜஸ்ட் சைட் இன் இந்தியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கிகிரெட்டி. காட்டன் ஃபர்ஸ்டா எங்க யூஸ் பண்ணியிருக்காங்க? ஹரப்பால யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு என்ன தெரியாது? இரும்பு பத்தி தெரியாது, கோவில்கள் கட்டவில்லை, அதுக்கப்புறமா வந்து குதிரைகள் பத்தி அவங்களுக்கு தெரியாது. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மெமரி ட்ரிக் வச்சிருக்கேன். நீங்க வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ரொம்ப இம்பார்ட்டன்டான சைட்ஸ் வந்து மெமரைஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன சாங் மாதிரி, ஹாமோ டோலோ காரா சு அல்டா. ஓகேவா? ஹாமோ டோலோ காரா சு அல்டா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாமோ டோலோ, ஹானா ஹரப்பா, மோனா மோகன்தாலோ, டோனா டோலாவீரா, லோனா லோத்தில், கானா காலிபங்கா, ராணா ராக்கிகிரெட்டி, சூனா சுக்ககங்கோர், அல்னா ஆலம்கீர்பூர், அதுக்கப்புறம் டானா தைமாபாத். சரியா? ஸோ இது ஒரு சின்ன சாங் மாதிரி, ஹாமோ டோலோ காரா சு அல்டா. ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபுல்லா ஆல் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் 3 நோஸ் ஞாபகம் வச்சுக்கணும். நோ டெம்பிள், நோ அயன் அண்ட் நோ ஹார்சஸ். இந்த 3மே வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மக்களுக்கு தெரியாது. சரியா? அதுக்கப்புறம் ஃபுல் 1 page ரிவிஷன் ஆஃப் என்டையர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 6ல இதை பத்தி இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாம ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் சொல்லி ஒரு சாப்டர் கிளாஸ் 6ல. அப்புறம் வந்து கிளாஸ் 12 எத்திக்ஸ்ல இருந்து சில பாயிண்ட்ஸ், கிளாஸ் 6 ஹிஸ்டரியில இருந்து ஏன்ஷியன்ட் சிட்டிஸ், ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் சொல்லி ஒரு சாப்டர் இருக்கு. ஸோ கிளாஸ் 6ல இருந்தும் கிளாஸ் 12 எத்திக்ஸ்ல இருந்தும் தான் இந்த என்டையர் நோட்ஸை வந்து நான் செஞ்சிருக்கேன். ஸோ நீங்க இந்த நோட்ஸ் மட்டும் தரோவா படிச்சீங்கனாலே போதும், உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி உங்களுக்கு இந்த பார்ட்ல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்கு. சரியா? ஸோ நீங்க என்னோட கோர்ஸ் நீங்க தரோவா படிச்சு நிறைய எத்தனை வாட்டி முடியுதோ அத்தனை வாட்டி நீங்க ரிவைஸ் பண்ணணும். உங்களோட இந்த எக்ஸாமோட சக்சஸே எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எத்தனை வாட்டி நீங்க படிச்சிருக்கிறது ரிவைஸ் பண்றீங்களோ. மல்டிபிள் ரிவிஷன் இஸ் த கீ ஃபார் சக்சஸ். நீங்க எத்தனை வாட்டி ரிவைஸ் பண்றீங்களோ உங்களுக்கு அவ்வளோ 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது இந்த எக்ஸாம்ல. ஸோ இந்த கோர்ஸ் மட்டும் நீங்க ரொம்ப 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 நல்லா படிச்சு நிறைய வாட்டி நீங்க வந்து கண்டென்ட் ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்க நிறைய எம்சிக்யூஸை சால்வ் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து எம்சிக்யூஸ் கொடுத்துருப்பேன். அந்த ப்ராக்டிஸ் எம்சிக்யூஸ் கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த கோர்ஸ்ல அதுவும் இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க எக்ஸ்ட்ராவா கூட நீங்க நிறைய எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணலாம். ஸோ எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணியிருக்கீங்க, நிறைய வாட்டி கோர்ஸை ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறமா நல்லபடியா ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்றீங்கனாலே போதுமானது. இந்த கோர்ஸ் வச்சு எக்ஸ்ட்ரா நான் சொன்ன இந்த 4 பாயிண்ட்டை வச்சு நீங்க நிச்சயமா உங்களோட எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணலாம். அந்த குரூப் 1ஆ இருக்கட்டும் சரி, குரூப் 2 2A இருக்கட்டும் சரி, குரூப் 4A இருக்கட்டும் சரி, எல்லாருக்கும் ஜிஎஸ் ஒண்ணுதான். ஸோ அதனால நீங்க இந்த கோர்ஸ்ல ரொம்ப நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், போஸ்டிங் வாங்க முடியும். ஓகேவா? நீங்க எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் படிக்கிறீங்கன்னு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்க படிக்கிற இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் இருக்கணும், அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும், நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணணும். அவ்வளோதான் உங்களோட சக்சஸோட மந்த்ராவே, அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த டாபிக் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நான் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நோட்ஸ் நீங்க வந்து உங்களுக்கு பைலிங்குவல் நோட்ஸ் இருக்கு. இந்த நோட்ஸும் ஃப்ரீயா உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல கிடைக்கும். நீங்க நோட்ஸ் வந்து 10 times ரிவைஸ் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என்டையர் நோட்ஸ், தட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஎஸ் வந்து அட்லீஸ்ட் 5 to 6 times ரிவைஸ் பண்ணிருக்கணும். சரியா? ஸோ அது நீங்க பண்ணிட்டீங்க, எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, ஆப்டிடியூட்ல பக்காவா இருக்கீங்க, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களால போஸ்டிங் வாங்காம இருக்கவே முடியாது. சரியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.